வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை நினச்சி ரொம்பவே மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்காக நான் எழுதின சில வரிகள் தான் இது. சாராயம் குடித்து குடித்து மெல்ல மெல்ல உடல் கெட்டு, மின்னல் வேகத்தில் குடும்பம் கெட்டு, பின் உயிர் பிரியும் சாராயத்தின் மறுபெயர் விஷம்தானே. அப்பா எப்போது வருவார் என்று வாசலில் ஆவலோடு காத்திருக்கும் உங்கள் குழந்தையின் பாசத்திற்கு சாராய நாற்றத்தின் மொத்தமா பரிசாய் கொடுப்பீர், சிந்திப்பீர்களா? இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வரிகள் போட்டிருந்தேன். சிலர் இதுக்கு நல்ல ஒரு இது சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, ஒரு சிலர் இந்த இது நான் போஸ்ட்டு போட்ட உடனே எனக்கு அடுத்த ஒரு மீம்ஸ் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம இனிமேல் லைஃப் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து அதுக்காக மாதம் மாதம் கட்டி அதுக்கப்புறம் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு பணம் வரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி கள்ளசாராயம் குடிச்சிருக்கோன்னு ஒரு ஃபோன் பண்ணால் போதும், அரசே நம்மளை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கை நிறைய காசு கொடுத்துருவாங்க, 10 லட்சம் கொடுத்துருவாங்க. ஏன் நான் ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் உழைச்சி என் குடும்பத்துக்கு மாதம் மாதம் பணம் கட்டணுமே, இன்சூரன்ஸ் கட்டணுமேன்னு அதுக்காக ஓடி ஓடி உழைக்கணும். ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நான் கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்னோட குடும்பத்துக்கு உடனே அரசு மரியாதையோட உடனே அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அப்படி சொல்லி ஒரு இது போட்டிருந்தாங்க. அது உண்மையான ஒரு தகவல் தான். ஏன்னா இன்னைக்கு அதை இன்னைக்கு அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அங்கங்கே குடிச்சிட்டு பலாயிரம் பேர் ரொம்ப மருத்துவமனையில் சீரியஸாக இருக்காங்க. ஒரு நாளுக்கு நாள் இறப்பு விகிதம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுலேயும் மீம்ஸ் கிரியேட் பண்ணி அதை நகைச்சுவையாக நம்ம கொண்டு அதை கடந்து போயிடுறோமே எல்லாரும். ஆண்களுக்கு அந்த ஒரு எப்படி இந்த ஒரு எண்ணம் வருது? அதாவது இப்போ அதை படிக்கும்போது எல்லார் மனசுலையும் என்ன ஓடுதுன்னா, சரி நம்ம குடும்பத்துக்காக வருஷம் ஃபுல்லாக உழைக்கிறத ஒரு நாள் கள்ளச்சாரையும் குடித்தா நம்ம அரசு 10 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டுடுது, உடனே போட்டுடுது அப்படி சொல்லி அந்த ஒரு எண்ணம் வந்துடுது. அப்போ இது அரசு கொடுக்குற இந்த ஊக்கத்தொகை எல்லாருக்கும் இன்னும் மேலும் மேலும் அந்த எண்ணங்களை வளர்க்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு இதை நினைக்கும் போது எப்படி இதை எடுத்துக்கிறதுனே புரிஞ்சுக்க முடியல. மக்கள் நம்ம எதையெல்லாம் எப்படி நம்ம கடந்து போகிறோம், இதையும் எப்படி நம்மளால ஒரு சாதாரணமாக நகைச்சுவையோட மீம்ஸை போட்டு கடந்து போகிறோன்னு எனக்கு தெரியல. உண்மையிலுமே அதெல்லாம் நினைக்கும்போது மனசு வலிக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைங்க பெண்கள்ல எவ்வளோ ஒரு மனநிலையில் என்ன ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையாலுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். அதனால் பிறரோட வழியை நம்மளோட வழியாக நினச்சி இதுலேருந்து பாடம் கற்றுக்குவோம். நன்றி, வணக்கம்.